சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய அந்த புத்தாண்டு 2026 தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் அனைத்து விதமான சுக சௌபாக்கியங்களையும் அனைத்து விதமான இஷ்டபோகங்களினுடைய சித்திகளையும் குடும்பத்திலே நல்ல ஆரோக்கியம், நல்ல சுபிக்ஷம், ஏற்றமான நல்ல சூழ்நிலைகளையும் வழங்க வேண்டுமாய் எல்லாம் வல்ல எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இந்த சமயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2026ங்கிறது ஒரு அற்புதமான வருடமாக வருது. ஏன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, ஒரு சில வருடத்தில் பார்த்திங்க அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி இருக்கும், ஆனால் சனி பெயர்ச்சி இருக்காது. அல்லது குரு பெயர்ச்சி இருக்கும், சனி பெயர்ச்சி இருக்காது. அல்லது சனி பெயர்ச்சி இருக்கும், ராகு கேது பெயர்ச்சி இருக்காது. அதாவது முக்கியமான கிரகங்கள் ஏதாவது ஒன்று இருக்கும், 1-2 இல்லாமல் கூட போகும். பல வருடமாகவே அப்படி தான் சூழ்நிலை போயிட்டுருக்கு. ஆனால் இந்த வருடம் ரொம்ப ஒரு அற்புதமான முறையிலே கிட்டத்தட்ட சொல்ல போனீங்க அப்படின்னா இந்த 18 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி எல்லா கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளும் ஏற்படும் ஒரே வருடத்தில். அது மாதிரி இந்த வருடம் கவனிச்சிங்கன்னா ராகு கேதுவினுடைய பெயர்ச்சியும் இருக்குது, அதே மாதிரி சனி பகவானினுடைய பெயர்ச்சியும் இருக்குது, கூடுதலாக குரு பகவானின் பெயர்ச்சியும் இருக்குது, மற்ற ஏனைய கிரகங்கள் எல்லா கிரகத்தினுடைய பெயர்ச்சியும் இந்த வருடம் இருக்குங்க. சரி, இந்த பெயர்ச்சினால் எந்த மாதிரியான பலன்கள் வரப்போகுது, எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், நன்மைகள்லாம் எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறதெல்லாம் தெளிவாக பார்ப்போம். அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வருடத்தில் முதல்ல இருக்கக்கூடியதானது ரொம்ப அற்புதமான ஒரு கிரக நிலைகளிலும் கூடியதாக அமையுது. முதல்ல இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் குரு பகவான் வக்ர கதியிலே ஆரம்பிக்கிறார். சரியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் அந்த குரு பகவான் வக்ரத்தில் எப்படி ஆரம்பிக்கிறாரோ அதே மாதிரி முடிவிலையும் அதே குரு பகவானுடைய வக்ரத்தில் தான் முடியுது. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா முதல்ல இந்த வருடம் நடக்கக்கூடியதான பயிற்சி அப்படிங்கிறது இந்த சனி பகவானினுடைய பயிற்சி. மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி ஏற்படுறது. எப்போனா மார்ச் 17 வக்ர நிவர்த்தியானது ஏற்படுது. மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே மாதிரி ஜூலை மாதம் 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா இந்த பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதிக்கு மாறுகிறார். அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி குரு பகவான் அதிசாரம். குரு பகவானுடைய பெயர்ச்சின்னு சொல்ல முடியாது. குரு பகவான் இப்போ எப்படி கடகத்தில் இருக்காரோ கடகத்தில் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த இது பயிற்சின்னு நம்ம சொல்ல முடியாது, இதை என்னன்னு சொல்லணும் அப்படின்னா அதிசாரம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா 13ஆம் தேதி நவம்பர் மாதம் ராகு கேதுவினுடைய பயிற்சி ஏற்படுது. ராகு பகவான் இப்போ இருக்கக்கூடிய கும்பராசியிலேருந்து அவர் மகர ராசிக்கு வராரு. கேது பகவான் கவனிச்சிங்க அப்படின்னா சிம்ம ராசியில் இருந்து கடக ராசிக்கு போகிறாங்க. எல்லா கிரகமும் நேர்கதியில் போகும், ராகு கேது எப்போதுமே பின்கதியில் தான் போகும். அதே மாதிரி டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி குரு பகவான் கவனிச்சிங்க அப்படின்னா வக்ர கதிக்கு மாறுகிறார். நேர்கதியில் போகக்கூடிய அந்த குரு பகவான் அதிசாரத்தில் இருக்கார் இல்லைங்களா, சிம்மத்தில், அவர் வக்ர கதிக்கு மாறுகிறார். இப்படியாக இந்த வருடம் அத்தனை கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ரொம்ப அற்புதமாக இருக்கு. இதனால் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத விசேஷமாக நம்மளுடைய அக்ஷரா அண்ணாமலை சேனலுக்காக பிரத்யேகமாக பார்ப்போம். சிவாய நமஹ. சிவாய நமஹ. அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்காக இப்போது சிறப்பாக கன்னி ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத விரிவாக கவனிப்போங்க. கன்னி ராசிக்கு கேட்டிங்க அப்படின்னா இந்த வருடம் அப்படிங்கிறது தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் கொண்ட வருடமாக அமையுது. தொழில் வளர்ச்சிகள் அமோகமாக இருக்கும், நல்ல பிரகாசமாக இருக்கும். ஜீவனஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துருக்காரு. இந்த குரு உட்கார்றது மட்டும் கிடையாது, 4ஆம் இடத்திற்கு உடைய அந்த புத பகவானுடன் அவர் பரிவர்த்தனை பண்ணுறாரு. 4ஆம் அதிபதி 10, 10ஆம் அதிபதி 4, இவங்க கூடையவர் அங்கே போகிறாரு, அங்கே கூடையவர் இங்கே போகிறார். இதற்கு பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு பேர். அதிலும் இது கேந்திர யோகம் வேறு. ஏன்னா 1, 4, 7, 10 இப்படிங்கிறது ஒரு கேந்திரம். இந்த கேந்திரங்கிறது தான்
குழந்தை பாக்கியத்துக்கெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் மா கேந்திர பொருத்தம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதை வச்சு தான் குழந்தை பாக்கியம் எப்போ பிறக்கும், எப்படி பிறக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது. அதாவது ஒரு நட்சத்திரத்துலேருந்து, பெண் நட்சத்திரத்துலேருந்து ஆண் நட்சத்திரம், அதாவது 1, 4, 7, 10, 13, 17, 21 இப்படின்னு அந்த 4 மடங்கில் அப்படியே வந்துக்கிட்டே இருந்ததுன்னா அதற்கு அந்த கேந்திர பொருத்தம் இருக்கும், ஆகேந்திர பொருத்தம் இருக்கும், இல்லைன்னா இருக்காது அப்படிங்கிறத ஒரு நிர்ணயம் இருக்குது. சரி, இப்போது இந்த கேந்திரம் கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய கேந்திரம் என்னங்க செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து இந்த ஜென்மஸ்தானாதிபதி புதன், அவர் 4ல், 7ஆம் அதிபதி குரு, அதுவே தான் 4ஆம் அதிபதி, அவர் 10ல். இப்போது 1, 4, 7, 10 ஒரு கேந்திர அமைப்பு உருவாகுதுங்க. இந்த கேந்திர அமைப்பு கன்னி ராசிக்கு அமோக வளர்ச்சியை உண்டாக்கும். குறிப்பாக உங்களுடைய ஜீவனஸ்தானம் வலிமையாகும். வேலையே இல்லாமல் இருக்கனேன்னு யாராலையும் இருக்க முடியாது. சும்மா இருக்கிறவங்கள கூட இனிமேல் வேலைக்கு போகத்தான் வேணும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி தான். அதனால் வேலை வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது கன்னி ராசிக்காரங்களுக்கு. அல்லைன்னா கூட ஏதோ ஒரு சின்ன தொழில் செய்வதன் மூலமாக கூட பெரிய வருமானத்தை ஈட்டுவீங்க. அது வந்து ஒரு பெரிய அமக்கலமாக இருக்குது இப்போ உங்களுக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு. அதனால் புதிய முடிவுகள் எல்லாம் கொஞ்சம் டிசிஷன்லாம் கொஞ்சம் போல்டாக எடுக்க போகிறீங்க. சாதாரணமாக பழைய விஷயங்கள்லாம் இல்லை, ஒரு 2.0 உங்களுக்குள்ளே இருக்கக்கூடியதான உங்களை விஷயத்தையெல்லாம் அப்கிரேட் பண்ணி அடுத்த லெவலுக்கு உங்களை நீங்கள் வளர்த்தி கொண்டு போக போகிறீங்க. அது கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப அமக்கலமாக இருக்குது. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த வருடத்தில் அந்த குரு பகவானினுடைய பயிற்சி அவர் வந்து உங்களுடைய 11ஆம் இடத்திற்கு வருகிறார். ஜீவனஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு வரார். லாபஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 11ல் எந்த கிரகம் வந்தாலும் நன்மையை செஞ்சிடும். அதில் குரு பகவான் மட்டும் இல்லை, 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல போகிறதுனால திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடும். ரொம்ப நாளாக திருமணம் ஆகி பிரிஞ்சிருக்கீங்களா, மறுபடியும் ஒன்றும் சேருவீங்க. திருமணம் ஆயிருக்குன்னா ஆகி நார்மலாக வாழ்க்கை போயிட்டுருக்கா, ரொம்ப சந்தோஷம், அந்யோன்யங்கள், நல்ல விட்டு கொடுத்தல், நல்ல புரிதல், அந்யோன்ய ஐக்கிய பாவங்களுடன் சந்தோஷமாக கூடியிருத்தல் அப்படிங்கிறதான பல விஷயங்கள் நன்மைகள் ஏற்படுது. அதாவது ஔவையார் சொல்கிறாங்களா, 10ஆவுக்கு ஏற்ற பதிவிதை ஆயில் எத்தாயினும் கூடி வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ரொம்ப அமக்கலமான நல்ல அமைப்புகள் கன்னிராசிக்காரங்களுக்கு ஏற்படுது. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா இந்த வருடத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது. கன்னிராசிக்காரங்க கண்டக சனி ஆரம்பிக்குது. அதனால் வாகனத்தை கையாளுறது, இரும்பு உபகரணங்களை கையாளக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்ளி தீபம் போடுங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடணும். இதை தவறாமல் செஞ்சுட்டு வாங்க. ஒவ்வொரு வாரமும் இது செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படும். அதே மாதிரி வந்து இந்த கண்டக சனி வந்து அடுத்து வந்து உங்களுக்கு அஷ்டம சனியாக மாறுவார். அதனால் இப்போலேருந்து நீங்கள் வந்து சனி பகவானை கும்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு, குடும்பத்தார், குழந்தைகள், சந்ததியினர் அனைவருக்கும் கிடைக்கும். சிவாய நமஹா. சிவாய நமஹா. இப்போ நம்ம அந்த பார்த்த பலன்கள், விசேஷமாக அந்த அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனலுக்காக நம்ம பார்க்கக்கூடியதான அந்த சேனல், இந்த பலன்கள் அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படியானது. அதனால தான் பலரும் சொல்கிற போது சனி பயிற்சி வந்து இப்போ இந்த வருஷம் நடக்குதுன்றீங்களே, இந்த வருஷம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள் நினைக்கலாம். 2026 நம்ம சொன்ன பலன்கள், கிரக ஸ்புடங்கள், கிரகங்களினுடைய சஞ்சாரம், கிரகம் மாறுதுன்னு சொல்லக்கூடிய தேதி எல்லாமே வாக்கியம்தாங்க. வாக்கிய முறைப்படி தான் நம்ம பெரும்பாலும் நம்ம கோவில் அனுஷ்டானம் எல்லாமே வாக்கியம்தான். 99% குறிப்பாக சொன்னோம்னா நவகிரக கோவில் இருக்குது இல்லைங்களா, சூரியனார் கோயிலாகட்டும், அதே போல் திங்கள்னு சொல்லக்கூடிய சந்திரன் கோயிலாகட்டும், அங்காரகன் கோயிலாக வைத்தீஸ்வரன் கோயிலாகட்டும், புத பகவானுக்கு இருக்கக்கூடிய திருவெண்காடாகட்டும், குரு பகவானுக்கு ஆலங்குடி கோயிலாகட்டும், அதுமாதிரி சுக்கிர பகவானுக்கு கஞ்சனூர், சனி பகவானுக்கு திருநள்ளாறு, அதுமாதிரி ராகுக்கு திருநாகேஸ்வரம், கேது பகவானுக்கு கீழப்பெரும்பள்ளம், இது மாதிரி நவகிரக கோயில் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் நம்ம அனுஷ்டானம், கோயில் அனுஷ்டானம், திருக்கோயில் அனுஷ்டானம் பண்ணுறாங்க. அதுமாதிரி பல கோவில்கள், ஆதீன கர்த்தாக்களினுடைய கோவில்களாகட்டும், அதேமாதிரி நம்ம திருக்கடையூரில் அதாவது சாந்திகள் செய்யக்கூடிய திருக்கடையூர் கோயிலாகட்டும், அதுமாதிரி நம்மளுடைய மாத பிறப்புகள், வருட பிறப்புகள் எல்லாமே நம்ம வீட்டில் செய்யக்கூடியது எல்லாமே நம்ம வந்து வாக்கிய முறைப்படி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் வாக்கிய முறைப்படி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது, மிக மிக உத்தமமானது. அதனால் இன்னொன்று வந்து திருக்கணித முறைப்படி பார்த்தீங்கன்னா 2025 அது உள்ளானதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வாக்கிய முறைப்படி 2025 சனி பயிற்சியே கிடையாது. அதனால் 2026 தான் சனி பயிற்சிங்கிறதே இருக்குது. அதனால் இது எல்லாமே நம்ம வாக்கிய முறைப்படி தான் நம்ம கொண்டாடுறோம், அனுஷ்டிக்கிறோம். அதனால் நாமும் வாக்கிய முறைப்படியே கடைபிடிப்போம், நல்ல பலன்கள் உண்டு.
முக்கியமாக முன் சொன்ன மாதிரி அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுவாங்க. நல்ல பலன்கள் கிடைக்கட்டும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல அனுகிரகங்கள் எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், பெரியோர்கள், முன்னோர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள், சித்த புருஷர்கள் அவங்களுடைய அனுகிரகத்தில் உங்களுக்கு நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வம், எல்லா வகையான நன்மைகளும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நமஹா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் கன்னி ராசிக்கு 2026 ஆங்கில புத்தாண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகிறது, அடுத்து வரக்கூடிய 12 மாதங்கள் எப்படி இருக்குது, ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் எது மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, ராகு, கேது, சனியை பொறுத்து இந்த ஆங்கில புத்தாண்டு ஆகிய 2026 எப்படி வந்து அவங்களுக்கு ஆரம்பமாகிறது, அதுக்கப்புறம் எது மாதிரி போகுது, எது மாதிரி கர்ம பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு, எது மாதிரி தாக்கத்தை கொடுக்குது, அதை வந்து அந்த குரு பயிற்சியா சனி பயிற்சியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி பாருங்க 7ஆம் இடத்துலயே ராசிக்கு கண்டக சனியாக நீடிக்கிறார். அதில் வந்து ஒரு மாற்றமும் இல்லை, வருடம் முழுதும் அப்படிதான் இருக்கிறார். ராகு கேதுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் வரைக்குமே பெரிய மாறுதல் இல்லாமல் ராகு 6ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறார். ஆரம்பம் முதல் 5 மாதங்கள் வந்து குரு 10ஆம் இடத்திலிருந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகிற அருமையான 11ஆம் பாவத்துக்கு உச்சம் பெறுகிறார் குரு. ஸோ இதிலிருந்து நான் எப்படி பலன்கள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்கு 2 விதமாக எடுக்கலாம். முதல் ஃபர்ஸ்ட் ஆஃப் என்று சொல்லப்படுகிற முதல் 5 மாதம், அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் என்று சொல்லப்படுகிற ஜூன் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை. அது எப்படி ஒரு அமைப்பு கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்திலிருந்து சனி தசை நடக்கும், மீன் சஞ்சாரம் போயிட்டு இருக்கும் பொழுது கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த திருமணம், நண்பர்கள், கொலீக்ஸ், கஸ்டமர்ஸ், அன்றாட நம்ம மீட் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் கடவுள் கொடுப்பார். அந்த கர்மாவின் பிரகாரம் நீங்கள் டெய்லி மீட் பண்ணுற ஆளுங்க, நீங்கள் ஒரு காலேஜில் போகிறீங்க நண்பர்களாக இருக்காங்க, நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க உங்கள் கொலீக்ஸாக இருக்காங்க, நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க உங்களுடைய கஸ்டமர்ஸாக இருக்காங்க, உங்களோட தொழிலாளிகளாக இருக்காங்க, எல்லாத்துலேயுமே சிறு சிறு தொந்தரவுகளும் சிறு பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நீடிக்கும் மே மாதம் முழுவதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தொழில் ஸ்தானத்தில் குரு இருந்து நம்ம வந்து இடம், வண்டி, வாகனத்துக்காக சில செலவுகள் பண்ணுறது, தொழிலை அபிவிருத்தி பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் பண்ணுறோம். ஒரு விஷயம் செய்தால் ஒரு விஷயம் பிரச்சனை ஆகுது அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுவரை செய்த உழைப்புக்கு, முதலீடுக்கு நல்ல லாபம் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. எப்பவுமே குரு 11ஆம் இடத்துக்கு போகும்போது நல்ல அமைப்பை கொடுப்பார். என்ன கொடுப்பார், இதுவரை நீங்க வந்து கடந்த 1 வருஷம் 2 வருஷமா என்னென்ன திட்டங்கள் தீட்டி நீங்க வந்து செயல்பட்டீங்களோ அதுக்கு வேணுங்கிற பலனை கொடுப்பார், லாபத்தை கொடுப்பார், அது வேணுங்கிற ரிட்டர்ன்ஸை கொடுப்பார். அதை எடுத்து நீங்க வந்து சாதகமான சில பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணிக்கணும். குடுக்கல் வாங்கல் பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கணும். லோன் இருந்ததுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கணும். அது மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கணுங்கிறதா ஜோதிட ஆலோசனை. ஏன்னா சனி 7ஆம் இடத்துலேருந்து பார்த்து ஜாதகரை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே வச்சிருக்கக்கூடிய அமைப்புல, சரி பரவாயில்ல இந்த பணத்தை எடுத்து இன்னுமே அபிவிருத்தி பண்ணுவோன்னு போனோம்னா அது வந்து இன்னுமே வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகவும் நம்மளுடைய வேணுங்கிற ஆதாயத்தை நம்ம வந்து பெற முடியாமல் போயிடும். அதனால ரொம்பவே பார்த்தீங்கன்னா இன்னுமே சில விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு லாபங்கள் வர காலத்தில் நம்ம லாபத்தை எடுத்து சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டு அடுத்த வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் வந்து முன்னேறக்கூடிய பாதைக்கு போகக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுது. குழந்தைக்கு பேர் எதிர்பார்க்கிற தம்பதியர்கள் குழந்தை பேர் வரக்கூடிய அமைப்புகள், திருமண தடைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் திருமண விஷயங்கள் திடீர்னு நடக்கக்கூடிய அமைப்புகள், அதே சமயத்தில் காதல் கல்யாணம் பண்ணிட்டு காதல் செய்து கொண்டு நம்ம வந்து பெற்றோர்களின் சம்மதம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு திடீர் சம்மதம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் என்று நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புக்கு ஜூன் மாதத்திலிருந்து நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் கன்னி ராசிக்காரர்கள். ஸோ இளைய சகோதரனால சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, மூத்த சகோதரனாலும் பிரச்சனை போயிட்டு இருக்குதுங்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த சகோதர பாவங்கள் ஓரளவுக்கு பாசிட்டிவாக வர்றது, சோஷியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆகுறது, கொஞ்சம் நம்ம வந்து டோட்டலாகவே யாரோடையும் பழக முடியாமல் ஒரு மாதிரி பிரச்சனைக்குள்ளேயே நம்ம இருக்கிறோங்கிறப்ப பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணி ஒரு ஜனரஞ்சக வாழ்க்கைக்கு நம்ம போய் இப்போ சோஷியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆகுறது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது, சுப விஷயங்கள் நம்மளுடைய வீட்டில் நடக்கிறது, சொந்தக்காரங்களாம் உங்கள் மேலே கொஞ்சம் பெருமைப்படுற மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறது, நல்ல பேர் வாங்குறது, தொழிலில் ஜெயிக்கிறது, லாபம் பெறுவது, வேலையில் ப்ரொமோஷன் ஆகுறது, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறவங்களுக்குலாம் கிளியர் பண்ணுறது, வேலையில் போய் ப்ரொமோட் ஆகுறது, ஆல்ரெடி ஒரு பொசிஷன் இருக்கிறவங்க அடுத்த லெவல் போகிறது அப்படிங்கிற மாதிரி நல்ல சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் வந்து ஜூன் மாதத்துலேருந்து இருக்குங்க. அதை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். ஆனால் என்னதான் இருந்தாலும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பார்த்தீங்கன்னா சிறு சிறு தொந்தரவுகள் உறவுகள் விஷயத்துலையும்
தொழில் விஷயம் வேலை விஷயத்துலையும் கொடுக்க தான் செய்யும். அதெல்லாம் நீங்கள் வந்து பொருட்படுத்தாமல் மேற்கொண்டு போய்கொண்டே இருக்கணும். ஒரு லாபம் வந்ததுன்னா அந்த லாபத்தை வந்து கவுண்ட் பண்ணுற மாதிரி சில நல்ல முதலீடுகளோ ஒரு கடனை அடைத்தலோ அது மாதிரி சில விஷயங்கள் செய்து கொள்ள வேண்டும். அதையே இன்னும் திருப்பி பிஸ்னஸ்லேயே போட்டு பண்ணும் பொழுது உங்களோட ஆதாயம் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியாமல் போயிடும். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஜூன் மாதம் அடுத்த இந்த அகாடமிக் இயரோட அடுத்த அகாடமி இயர் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த வருஷத்துக்கு சுமாராக தான் படிக்கிறான், முதல் மாற ஒரு எனர்ஜெட்டிக்காக இல்லை, கொஞ்சம் சோர்வு அடைஞ்சிடறான்னா அடுத்த வருஷம் இன்னுமே வந்து பிரகாசமாக இன்னும் கொஞ்சம் உத்வேகமாக அவனே எடுத்து படிக்கிறான், அவனே நல்லா மார்க் வாங்குறாங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மற்றபடி நல்ல விவசாயிகளில் இருக்கிறவங்க, மெக்கானிக்கல் மிஷினரி லைனில் இருக்கிறவங்க, இரும்பு சம்பந்த தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதுவரை பெரிய லாபம் இல்லாமல் நஷ்டத்தில் ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருந்தவங்களுக்குலாம் ஜூன் மாதத்துலேருந்து ஓரளவுக்கு லாபங்கள் பெறக்கூடிய அமைப்புகள், ஓரளவுக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டுண்டா சாமிங்கிற மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரில் பிறந்தீங்க, அது மூலமாக என்ன தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது, அது அருமையான தசாபுக்திகளாக போய்கொண்டிருக்கிறதா அல்லது மிகவும் சுமாரான தசைகளாக போயிட்டு இருக்கிறதா, அந்த தசநாதன் புக்திநாதன் வந்து இந்த கோச்சாரத்தில் எது மாதிரி அமைப்பில் இருக்கிறாருங்கிறதெல்லாம் நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது எந்த விஷயம் நமக்கு சரியா நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, எந்த விஷயம் நடக்க வாய்ப்பு கம்மியாக இருக்குது, நம்மளுடைய பிராப்தம் என்ன, நம்மளுடைய ஷார்ட் டேர்ம் எப்படி காட்டுது, நம்மளுடைய லாங் டேர்ம் எப்படி இருக்குது, வெளிநாடு வாய்ப்புகள் உண்டா, கல்யாணம் எப்போ அபிவிருத்தி பண்ணலாம், எப்போ அடக்கி வாசிக்கலாம், எப்போ நம்மளோட உடல்நல கோளாறுகள் சரியாகும், எல்லா விஷயங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி கர்ம பலன் பிரகாரம் நமக்கு எப்படி செயல்படுற மாதிரி இருக்குதுங்கிற டைம்லைன்ஸ் தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையற்ற மன உளைச்சல், ஆசிலேஷன், கன்ஃபியூஷன், கிளாரிட்டி இல்லாமல் செயல்படுறது எல்லாமே நீக்கி தக்க முடிவுகளை தக்க நேரத்தில் எடுத்து தேவையற்ற விஷயங்களை கழித்து சமய விரயங்கள், பொருள் விரயங்களை தவிர்த்து வாழ்க்கையில் வந்து என்ன பிராப்தங்கள் உங்களை காத்து கிடைக்கிறதோ, உங்களுடைய முதன்மையான தொழில் என்ன டொமைன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், என்ன இப்போ உயர் படிப்பு உங்களுக்கு ஒத்து வருது, அரசு வேலையா, பிரைவேட்டா அல்லது பிஸ்னஸா, திருமணம் செய்வதற்கு சரியான நேரம் எது, நமக்கு லேட் மேரேஜா, ஏர்லி மேரேஜா, அல்லது இது மாதிரி வாழ்க்கையில் முதல் திருமணம் நடந்து சில பாதிப்பு உள்ளானவங்களுக்கு இரண்டாவது திருமணம் இருக்கா, நமக்கு எப்போ நடக்கிற வாய்ப்பு இருக்குது, குழந்தை செல்வத்தை எதிர்பார்க்குறவங்க குழந்தை செல்வம் எப்போ வரும், எந்த மாதிரி டைமில் நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற போன்ற பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்த்து எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல், பயந்து கொள்ளாமல், எதையுமே இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி நம்பி பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்தில் வந்து பொருள் செல்வங்கள், சமய விஷயங்கள் எல்லாம் வீணடிக்காமல் எது நமக்கு காத்திருக்கிறதோ அந்த விஷயத்தை மட்டும் செய்து தேவையற்ற விஷயத்தை அவாய்ட் பண்ணி வாழ்க்கையில் எளிதில் நம்மளுடைய கர்மா இருக்குதுங்கிறது தெரிந்து, நம்மளோட பிராப்தத்தை தெரிந்து அது பிரகாரம் திட்டங்களை தீட்டி நீங்கள் செயல்படுவீங்க என்றால் கண்டிப்பாக வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எளிதில் வெற்றி பெற்று உங்களுடைய பொட்டென்ஷியல் என்னவோ, உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வேணுங்கிற பொட்டென்ஷியல் என்னவோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 100%ல் வந்து ஒரு 80% இந்த டைமில் நீங்கள் ஜெயிப்பீங்கிற மாதிரி இருந்தால் அந்த 80% எளிதில் வெற்றி பெற்று தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 2026 புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள். முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, இந்த 2026 புது வருஷம், எதனால் நம்ம இதை புது வருஷம்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது உலகம் மொத்தமே வந்து கடைபிடிக்கக்கூடிய கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய 2026 வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதிகாலை 00 hours அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி பிறகுறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி 1ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ராசியாகவும் பார்க்கலாம், பொதுவான பலன்களையும் கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். இந்த வருஷத்தில்
காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார். மிதுனத்தில் குரு வக்ரம், சிம்மத்தில் கேது. அது தவிர பார்த்தாலேனால் உங்களுக்கு இந்த வருஷத்தில் சமசப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மாந்தி வருது. அதாவது இந்த வருஷம் பிறக்கும்போது 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள், மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கார். சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்கார் இந்த வருஷம். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மாறுதல்கள் அப்படின்னு சொல்லப்போனால் எடுத்த உடனே 17/3/2026 அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆறுது. அதற்கு முன்னாடி பார்த்தோன்னா 6/3/2026 அன்னைக்கு சனி கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகிறார். அதனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியிலிருந்து விடுதலை பெறுறது. இது ரெண்டும் ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அர்த்தாஷ்டம சனி போகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியும் போகிறது. இது மாற்றங்கள். அதே மாதிரி பார்த்தாலேனால் 17/3/2026 குருவினுடைய வக்ர நிவர்த்தி, குரு மிதுனத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் 17/3 அதற்கு பிறகு பார்த்தாலேனால் 26/5/2026 குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். கடகத்தில் அவர் உச்சம் பெற்று போயிருக்கார். இந்த வருஷம் பார்த்தாலேனால் பொதுவாகவே 12 மாதம் இருக்க வேண்டிய குரு 5ஆம் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட 10ஆம் மாதம் வரணும். அதாவது 5 மாதம் மட்டுமே அங்கே இருக்கார். அதாவது 20/10/2026 வரலும் தான் குரு கடகத்தில் இருக்கார். 20ஆம் தேதி அக்டோபர் மாதம் சிம்மத்துக்கு வந்துடுறார். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம்தான் அவர் அங்கே இருக்கார். இந்த மாதத்தில் வரக்கூடிய அடுத்த ஒரு பெரிய பயிற்சின்னு சொல்லக்கூடியது 13/11/2026 ராகு கேத்துவின் பயிற்சி. அதாவது ராகு கேது இரண்டுமே நிழல் கிரகங்கள். அதாவது அவர்கள் அது சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் நிழல் கிரகங்கள். தனித்துவம் என்பது அவர்களை பொறுத்தவரையிலும் கிடையாது. எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அதை சார்ந்தே அந்த கிரகங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தையும் இரக்கத்தையும் கொடுக்கக்கூடியது. இந்த வாட்டி பார்த்தாலேயானால் கும்பத்திலிருந்து மகரத்திற்கு ராகுவும், கேது சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும் செல்கிறாங்க. அதாவது 13/11/2024 ஒரு 1.5 மாதம் முன்னாடி, இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளில், கடைசி காலத்தில். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, இந்த வருஷத்தில் எப்படி இருக்கும், பொதுவாகவே என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் வருஷம் பிறக்கும்பொழுது கன்னியா லக்னத்தில் இருக்குது. 10ஆம் இடத்தில் அதாவது குரு இருக்கார், பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம், 4-10 பரிவர்த்தனை மிகப்பெரிய ஏற்றம். இந்த வருஷத்தில் பார்த்தோன்னா நம்மளுக்கு பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில் அபரிமிதமாக இருக்கும். அதுவும் கணக்கு தொழில்கள், ஷேர் மார்க்கெட் 85லிருந்து 95 வரலும் 95,000 பாயிண்ட்ஸ் வரலும் போகக்கூடியது நிச்சயமாக உண்டு. போன வருஷம் அதாவது 2025 நான் சொல்லியிருந்தேன், டிசம்பர் மாதத்துக்குள்ளே 85,000 பாயிண்ட்டு தாண்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த வருஷம் ஒரு 10,000 பாயிண்ட் வரலும் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுத்தும். 95,000 பாயிண்ட்டிலிருந்து 1,00,000 பாயிண்ட் வரலும் சென்செக்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஷேர் மார்க்கெட்டினுடைய இது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணிதம் சார்ந்த துறைகள் எல்லாமே பலப்படும். அதை தவிர அனலிட்டிக்கல் ஆப்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை தவிர இந்த அக்கௌண்டிங் ஆப்ஸ் எல்லாம் நிறைய ஏறும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுக்கு டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகமாகும். அதிகமான சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க. அது தவிர பார்த்தாலேயானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா கேந்திரத்தில் 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்று சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக ஆட்சியில் இருப்பதற்காக எடுத்துக்கொள்ளணும். அதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். இந்த வாட்டி பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இருந்து திக்பலம் பெறதுனாலையும், அதாவது இந்த கன்னியா லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால திக்பலம் பெற்று போகிறதுனாலையும், சந்திரனும் உச்சம் பெற்று போகிறதுனாலையும் பெண்களுடைய டாமினன்ஸ் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் பெண்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையும். கலைத்துறை, அதை தவிர பார்த்தோம்னா அழகு துறைகள், ஆடை விளம்பரம், அலங்காரம், இந்த மாதிரியான துறைகள் மிகவும் மேன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தண்ணீர் சம்பந்தப்பட்ட, பால் பதனிடுதல் சம்பந்தப்பட்ட துறைகள் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
அரசாங்கத்திற்கு பார்த்தடையானால் இந்த விமானப்படை மூலியமாக விமானம் பொருட்கள் மூலியமாக நிறைய ஏற்றம் வரும். இராணுவ தளவாடங்கள் விற்கிறதுல விமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா ராகு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தடையானால் குருவும் உச்சம் பெற்று போகிறதுனால தங்கம் ஸ்திரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. தங்கம் விலை பார்த்தோம்னா ஸ்திரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஸ்திரம் அப்படின்னா 12,000 to 15,000 ரேஞ்சிலேயே தான் இருக்கும். ரொம்பவும் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது. மேக்ஸிமம் போச்சுன்னா 14 ரூபா 15,000 ரூபா வரலும் 1 கிராம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. ஆனால் வெள்ளியின் விலை நிச்சயமாக உச்சத்தை தொடும், அதிகமான இதுவாக வரும். வைரத்தின் விலையும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் நிச்சயமாக உங்களுக்கு வெள்ளியும் வைரமும் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர பார்த்தோம்னால் மைனிங் செக்டர், அதாவது வானூர்தி செக்டர், அதை தவிர ஏரோஸ்பேஸு, ஏரோடைனமிக்ஸு, அதை தவிர ஏவியேஷன், இது எல்லாமே அதிகமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நெருப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 1-2 நெருப்பு இன்சிடென்ட்ஸ் நடக்கும். மோஸ்ட்லி இந்த வருஷத்தில் ஒரு பெரிய விபத்தை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக நிச்சயமாக வரும். அது தவிர பார்த்தோம்னால் இந்த வருஷத்தில் என்ன சொல்கிறது, அதாவது இது கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக சற்று புரட்சிகரமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு எதிர்ப்பு குரல்கள் அரசாங்கத்தை நோக்கி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ஆனால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. அதிகமான மழை பெருக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிக மழை வர்றதுனால வெள்ளங்கள் அதிகமாக இருக்கும். வெள்ளத்தின் மூலியமாக பயிர்கள் வேஸ்ட்டாக போகக்கூடிய வாய்ப்பு. ஒரு பக்கத்தில் மழை அதிகமாக கொட்டி பயிர்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அதாவது உணவு தானியங்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்தியாவினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சற்று பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தலையானால் ஏற்றமான காலம், இந்திய மக்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையப்போகிறது. நல்ல ஒரு பண வரவும் இருக்கும், பணம் பரிவர்த்தனையும் அதிகமாக இருக்கும், பண ரொட்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், கையில் பணப்புழக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. சரி, இப்போது மேஷம் முதல் ஒரு ராசியாக இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 2026 இந்த மாறுதல்களை வைத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர், இதை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு, சந்தி இருந்ததே ஆனால் அதை தவிர்த்து என்ன இது பண்ண முடியும், உங்களுடைய நட்சத்திரம் என்ன, தசாநாதம் என்ன, தசை நடக்கிறது, உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத குறித்து அதற்கு பிறகு உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன். பொதுவாகவே என்கிட்ட வர்ற ஜாதகத்தில் 50 வயசு 60 வயசில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் நட்சத்திரம் சந்தியில் வர்றதுனாலையும் லக்ன சந்தியில் வர்றதுனாலையும் அவள் இருக்கக்கூடிய லக்னம் ரிஷப லக்னம் நினச்சின்னு இருப்பாள். ஆனால் மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கும், மிதுன லக்னத்தில் இருப்பாள். ஸோ அந்த மாதிரி மாறுதல்கள் நிறைய இருக்குது. அதனால் முதல்ல லக்ன சந்தி, நட்சத்திர சந்தி எல்லாம் குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய லக்னத்திற்கு ஏற்ப தசை நடக்கிறதா, இப்போ நடக்கிற கோச்சாரம் எப்படி நடக்கிறதுன்றதை பார்த்து அதற்கு பிறகு பலன் சொல்கிறேன். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 2026 புத்தாண்டு பலன்கள் ஒன்றொன்றாக பார்க்கலாம். கன்னியா ராசி நேயர்கள், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புதன். ராசிக்கு 4ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் வேறு இருக்கார். அதாவது குருவும் புதனும் பரிவர்த்தனை இந்த வருஷம் பிறகும்பொழுது பெரிய விசேஷம். இந்த வருஷம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு இருக்கும். முதல்ல அது சொல்கிறேன். ஏன்னா கன்னியா ராசிக்காரர்களுக்கு நடுவில் எந்த ஒரு விஷயமுமே முன்னெடுத்து போக முடியாத அளவுக்கு சில கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா சனி பகவான் வக்கரகதியிலிருந்து மிகப்பெரிய தடங்கல்கள் இப்பொழுதுதான் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு. இப்போ ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் வரார். அதாவது 7ஆம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது எதிர்பாலனத்தின் மூலியமாக சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
வேலை மாறுதல்கள், வேலையில் ஏற்றங்கள், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல குரு பகவான் வர்றார். 5ஆம் மாதத்துக்கு மேலே பெரிய ஏற்றமான காலம். 5ஆம் மாதத்துக்கு மேலே பார்த்தோம்னா, அதாவது 6ஆம் மாதத்துலேருந்து மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று போகிறார். அவரே தனகாரகன் லாபஸ்தானத்தில் போய் உச்சம் பெற்று போகிறதுனால திடீர் பணயோகம், நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய மாறுதல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருப்பினும் சனியின் பார்வை இருக்கிறதுனால சற்று சில நேரங்களில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல உழறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர சனியின் மேலேயும் குருவினுடைய பார்வை இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண பாக்கியம், திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் நிச்சயமாக, அதாவது 6ஆம் மாதத்துலேருந்து ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளே நிச்சயமாக கல்யாணம் கண்டிப்பாக ஆகும். 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தலையானால் நீங்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கும் மேலாக தொழிலில் அதிக லாபம் வரக்கூடிய வாய்ப்பு. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் திடீர் பணவரவு ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்த்தலையானால் வேலை செய்பவர்களுக்கு திடீர் மாற்றங்கள் வரும், ஏற்றங்கள் வரும். வேலையின் மூலியமாக பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் அதிபதியே உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனாலே, அதனால் அது தவிர குருவே 5ஆம் இடத்தையும் பார்க்குறார், 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனால் பார்த்தோம்னா குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால காதல் வருமா அப்படின்னு கேட்பாங்க. இருந்தாலும் குருவினுடைய பார்வை 5ஆம் அதிபதியின் மேலேயும் 5ஆம் இடத்துலையும் 2 பேர் மேலேயும் விழுறதுனால, அதாவது மனம் ஒப்பு இருந்தாலும் பெற்றோர்களின் சம்மதத்தின் மூலியமாகவே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5, 7 சம்பந்தப்பட்டாலும் 11ஆம் இடத்திலிருந்து குருவினுடைய பார்வை நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா விதமான முயற்சியும் நிச்சயமாக நல்லபடியாக நடைபெறும். போஸ்ட் கிராஜுவேஷன், அதை தவிர பிஹெச்டி இந்த மாதிரியான பொசிஷன்ஸ் படிக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுசாக தீசிஸ் எழுதக்கூடிய, புத்தகங்கள் எழுதக்கூடிய, கவிதை நடைய எழுதக்கூடிய, கட்டுரைகள் எழுதக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஆர்ட் டைரக்டர்ஸுக்கெல்லாம் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது மேத்ஸ் சம்பந்தப்பட்ட, அதை தவிர இந்த கணினி சம்பந்தப்பட்ட, அதாவது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் இந்த மாதிரியான இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அது தவிர அட்வர்டைஸிங் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த அதாவது கன்னியாராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா இந்த புதனுடைய சம்பந்தம் அதிகமாக இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் இண்டிசஸில் நல்ல ஒரு வெற்றி வாகை சுடக்கூடிய இந்த வருஷம் பார்த்தோம்னா ஷேர் மார்க்கெட்டில் அதிகமான பணம் பண்ணக்கூடிய நபர்களில் இவர்களும் ஒருத்தர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் மிகவும் ஏற்றமான வருஷம். மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய குபேர சம்பத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. எதிர்பாலனத்தவரை சற்று நம்ப வேண்டாம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதிகமாக மூலதனம் போட வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. திருமணம், குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசியை பார்க்குறார். இதில் ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது பகவான் வர போகிறார். அதனால் உங்களுக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய ஏற்றம், தன லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அபரிமிதமான லாபங்களை கொடுக்கும்ன்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதன் மூலியமாக 11ஆம் இடம் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால உங்களுக்கு நிச்சயமான ஏற்றங்கள் இருக்கும். குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். ஏன்னா ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். இருப்பினும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. இந்த வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய
அதாவது வரதராஜ பெருமாள் கோயில் போய்ட்டு வாங்க. காஞ்சிபுரத்தில் வரதராஜன் போய் சேவிச்சுட்டு வாங்க. அது தவிர புதன் கிரகத்தினுடைய இது பச்சை பட்டு வந்து தானம் கொடுங்க. அதே மாதிரி வந்து பச்சை பட்டாணி வந்து தானம் கொடுத்துன்னு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகிறது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.